ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நிஃப்டி ஆல் டைம் ஹைய உடைச்சிடுச்சா? அப்படின்னு நீங்க ஆசையா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அதிர்ச்சியான தகவல் தான் காத்துட்டு இருந்திருக்கும். ஏன்னா, இன்னைக்கு நிஃப்டி 0.5% இறக்கத்தோடையும், மிட் கேப், ஸ்மால் கேப் 1%க்கு மேல இறக்கத்திலயும் தான் முடிஞ்சிருக்கு. இந்தியா மார்க்கெட் மட்டும் இல்லங்க, ஏசியால இருக்க மத்த இண்டெக்ஸும் நெகட்டிவா தான் இருந்தது. இதுக்கு யாரு காரணம்னா, கண்டிப்பா அமெரிக்கா தான். அமெரிக்கால ஜாப் டேட்டா ரிலீஸ் ஆயிடுச்சு. அதோட நெகட்டிவ் இம்பேக்ட் தான் அமெரிக்கா மார்க்கெட்ல நேத்து நைட்டு நாஸ்டாக், S&P 500 எல்லா இண்டெக்ஸ்லயும் ஹெவி செல்லிங் வந்தது. அதோட தொடர்ச்சி தான் எல்லா ஏசியன் மார்க்கெட்டும் சரிவுல இருக்கு. இன்னிக்கே நிஃப்டி ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணிடுச்சுன்னா இந்த வாரமே ஒரு அச்சீவ்மெண்ட்டாக இருந்திருக்கும். அன்ஃபார்ச்சுனேட்லி நடக்கலை. இன்றைக்கி ஃபுல்லாக மார்க்கெட்டு ஒரு சைட்வேஸ் மூமெண்ட்லேயே நிஃப்டி முடிஞ்சிடுச்சு. எல்லா செக்டார்ஸுமே ஆல்மோஸ்ட் ரெட்டில் தான் முடிஞ்சது. எஃப்எம்சிஜி கொஞ்சம் நியூட்ரலாக முடிஞ்சிருந்தது. இந்த வருஷம் தொடக்கத்திலிருந்து பார்த்தோம்னா எஃப்எம்சிஜி பெருசாக லாபம் பண்ணி தரல. -2.8% தான் கொடுத்துருக்கு. இன்னைக்கு எந்த அளவுக்கு செல்லிங் இருந்ததுன்னா 2300 ஸ்டாக் டிக்ளைனாக தான் முடிஞ்சிருக்கு. ஒரு நெகட்டிவ் நியூஸ் என்னன்னா டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் ரெக்கார்ட் லோவை ஹிட் பண்ணியிருக்கு. இன்னைக்கு மார்க்கெட் நெகட்டிவ் சென்டிமெண்ட்ல இருக்கனால புல்லி ஸ்டாக் இல்லாம 2 பேரிஷ் ஸ்டாக்கை பார்ப்போம். ஒன்று டியூப் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் இந்தியா, இன்னொன்று JSW எனர்ஜி. ரெண்டுமே 200 டேஸ் மூவிங் ஆவரேஜை பிரேக் டவுன் பண்ணியிருக்கு. இந்த ஸ்டாக் உங்ககிட்ட இருந்ததுங்கன்னா காஷனாக இருந்துக்குங்க, பொசிஷனை குறைச்சிக்கோங்க. இன்னைக்கு சொன்ன இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், தமிழ் ஸ்டாக் பஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.